யாருன்னு போய் பாரு, குறுக்க நிக்கிறான். டேய், யாரா நீ குறுக்கா வந்து நின்றுட்டு இருக்க? டேய், என்னடா இது? போனோம் அப்படியே நிக்கிறான். என்ன போய் பாட்டா? இரு, பார்த்துன்னு வரேன். எங்கடா இங்க நின்னுக்குன்னு? ஆ ஆ என்னடா பிரச்சனை கேள்விப்பட்டேன். ஆமாண்ணே. என்னாச்சுடா? நாங்க 3 பேர் வந்தோம். 2 பேரை போட்டானா யாருன்னே தெரியலண்ணா. யாரா அது? யாரா அது? எப்படிண்ணா சொல்லு. நான் மிலிட்டரிக்காரண்ணா. மரண பயத்தை காட்டானா. நம்ம பசங்களை வர போட்டானா.
உங்க அண்ணனுங்க உன்னதானடி? தெரிலம்மா. என்னடி யோசனை? மா 6 மணிக்கு அலாம் வச்சுட்டு தூங்குனேன். இன்னைக்கு 4 மணிக்கே அலாம் அடிச்சிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குனேன். ஆனா 3 நேரம் மறுபடி அடிச்சிட்டு. ஏதோ வித்தியாசமா இருக்கு. இப்போ கூட யாரோ என் பின்னாடி நிக்கிற மாதிரியே இருக்குமா? உண்மையிலே உன் பின்னால சுசிலா தான் நிக்கிறா. ஏம்மா, எனக்கு தூக்கத்துக்கு நடக்கிற வியாதி இருக்குமா, மன்னிச்சுக்கோங்கம்மா. உன்னை எதுவும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருமா. சுசிலா போய் துணி தவ. இவ ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. எப்ப பார்த்தாலும் மொபைல் நோண்ட வேண்டியது. அவன் பார்த்தான் இவன் பார்த்தான் பின்னால சுத்தலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. போய் சாப்பிட போ. இதே வேலையா போச்சு. தம்பி, உன்னை ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிரியா? அவளுக்கு தான் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு தெரியுமில, பின்ன என்ன? நீங்க போங்க. நேற்று நைட் எங்க போன? பாலசங்கர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்குமா? என்னடா சொல்ற? சாஃப்ட்வேர் வழியா அவங்க அக்கௌண்ட்ல பணத்தை திருடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க செல்போன் கேமராவை ஆன் பண்ணி அவங்க அங்கே அசைவுகளை கவனிக்கலாம். சார் அவங்க டவுட்டு, அவங்க செல்ஃபோன் கேமரா ஆன் பண்ணி பார்க்கலாமா? எனக்கு ஒன்றும் புரியல சார். ஓகே, சிடம். கேமரா ஆன் பண்ண வாட்ஸ்அப் மாதிரி சில ஆப்புகளே போதுமானது. உன்னுடைய QR மொபைலை என்கிட்ட தாங்க, நான் வச்சுருக்கேன். தேங்க்யூ பாஸ். மொபைல் கவனம். தேங்க்யூ. டேய், நான் உனக்காக ஒரு பாட்டு படிக்கிறேன், கேக்குறியா? நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்று என் மகராணி உனக்காக லவ் பண்ணுறதுக்கெலாம் பெரிய மனதைரியம் தேவை இருக்கு. இருந்தாலும் நீ ஒரு தியாகிதான்ப்பா. யாரோடு உருவாட வந்து இதுக்கு மேலே இதை கேட்டோம் நம்ம மெண்டல் ஆயிடுவோம். இரு, உனக்கு வைக்கிறேன். ஹலோ ஹலோ சிவா, ஹேர் ஃபேர் கம்பெனில இருந்து பிரீத்தி சிந்தா பேசுது. இன்னும் படம் போடலையா? இந்த உடனே போட்டுட்டு இருந்தேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பு. கொஞ்சம் நிம்மதி. மாப்பிள்ள பாலசங்கர் அப்பா வந்துட்டு அப்படியா? ஆமா மாப்பிள்ள உள்ளதான் இருக்காரு. இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. ஏங்கண்ணே, ரெண்டு திராட்சை பழம் சாப்பிடு, உடம்பு தேத்தணும்ல. வா மாப்பிள்ள வந்து உட்காரு. ஏங்கண்ணே, கூட தானே சுத்திட்டு அலையிறீங்க. குடிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாதா? எங்க அங்கிள் சொன்னா கேக்குறான். நானும் ஓசியில குடிக்க என் கூட வராதான்னு சொன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணா குடு குடு குடுன்னு ஓடி வந்து என் கூட உட்காந்துக்கிடுறான். பிளாடி ராஸ்கல், இப்படி ஒரு தங்கத்தோட சேர்ந்துக்கிட்டு தரமாவே இருக்கியாக்கும். கொடுங்க அங்கிள் ஒரு திராட்சை பழம். ஏங்கண்ணே, என்ற புள்ள போல அம்மிட்டு பாசமாக்கும். இல்ல அங்கிள், சும்மா வேண்டிய மதிக்க மாட்டேன். இவன் நல்ல சாராயம் குடிச்சானா கள்ளச்சாராயம் குடிச்சானான்னு தெரியல. திடீர்னு கள்ளச்சாராயம் குடிச்சு லட்சாதிபதி ஆயிட்டானா நீ என்னைய மதிக்க மாட்டேன். அதான் எனக்கு அழுகளுக்கு ஏன் வருது. டேய், நீ நல்ல சாராயம் குடிச்சியா கள்ளச்சாராயம் குடிச்சியாடா? நல்ல சாராயம் தான்டா குடிச்சான். நீ பணக்காரனாயிருவியான்னு பயந்துட்ட. நீ பிச்சைக்காரனாவே இருடா. என்ற இளைஞன் தண்ணி அடிச்சு போட்டு என்ற பிள்ளை மட்டும் மாட்டி விடுறீங்களாக்கும்.